வணக்கம் மக்களே. உங்களுக்கு வீட்டில் எப்படி சொல்லியிருக்காங்களா? அவனை பார்த்து கற்றுக்கோ, இது ரொம்ப சென்சிட்டிவ், இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத, ஓவர் திங்க் பண்ண வேண்டாம். இந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்கு நார்மலாக தோணும். ஆனால் இந்த நார்மல் தான் ஒரு மனுஷனோட கான்ஃபிடென்ஸை ஸ்லோவாக உடைக்கும். இன்னைக்கு நான் பேச போகிறது டிஸ்கிரிமினேஷன் எப்படி சத்தமே இல்லாமல் டெய்லி லைஃப்பில் நடக்குதுன்னு, அதை நம்ம எப்படி ஸ்டாப் பண்ண ஆரம்பிக்கலாம்னு. மார்ச் 1 ஜீரோ டிஸ்கிரிமினேஷன் டே. ஆனால் நான் லாஸ் பற்றி பேசலை, ஸ்லோகன்ஸ் பற்றியும் பேசலை. நான் பேச போகிறது நம்ம டெய்லி லைஃப்பில் நடக்கிற டிஸ்கிரிமினேஷன் பற்றி. வீட்டில், ஆஃபீஸில், ரிலேஷன்ஷிப்குள்ள, மனசுக்குள்ள. டிஸ்கிரிமினேஷன்னா நமக்கு பெரிய சீன்ஸ் தான் ஞாபகம் வரும். ஆனால் ரியல் லைஃப்பில் கம்பேர் பண்ணுறது, ஒரு குழந்தைய இன்னொரு குழந்தையோட, சேலரி வச்சு வேல்யூ மெஷர் பண்ணுறது, சக்ஸஸ் டெஃபினேஷனுக்குள்ள ஃபிட் ஆகலைன்னா ரெஸ்பெக்ட் கம்மியாக பார்க்குறது, இதெல்லாம் கேஷுவலாக பேசுகிற வார்த்தைகள். ஆனால் ரிசீவ் பண்ணுற மனுஷனுக்கு அது கேஷுவல் இல்லைங்க, அது ஹார்ட்டில் நிற்கும். கம்பேர் பண்ணுறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஆனால் அதை விட இன்னும் டேஞ்சரஸ் என்ன தெரியுமா? ஹர்ட் ஆன ஃபீலிங்கை டிஸ்மிஸ் பண்ணுறது. அதெல்லாம் யோசிக்க வேண்டாம், அது ஒன்றும் இல்லை, உனக்கு தான் ப்ராப்ளம். இப்படி ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருந்தா ஸ்லோவாக அந்த மனுஷன் தன்னோட ஃபீலிங்ஸை டவுட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இது டிஸ்கிரிமினேஷன் இல்லையா? இதெல்லாம் எங்கே நடக்குது தெரியுமா? வீட்டில் இருக்கலாம், ஆஃபீஸில் இருக்கலாம், யார்கிட்ட வேணாலும் நடக்கலாம். ஆனால் ஸ்ட்ரேஞ்சர் சொன்ன வார்த்தைகளை மறந்துடுவோம். நம்மளை புரிஞ்சுப்பாங்கன்னு நம்பின மக்கள் சொன்ன வார்த்தைகள் தான் மனசுக்குள்ள நிற்கும். சன்ஸுக்கும் டாட்டர்ஸ்க்கும் வேற ரூல்ஸ், மணி இருக்கிறவங்களுக்கு வேற மரியாதை, ஒப்பீனியன் சொல்லும்போது சில பேரை மட்டும் கேட்கறது. பெரிய ஃபைட் இல்லை, பெரிய சீன் இல்லை, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமா என் வாய்ஸ் முக்கியம் இல்லை போல, நான் கம்மி தான் போல நம்ப ஆரம்பிப்பாங்க. அதுதான் ரியல் டேமேஜ், அதுதான் சைலண்ட் டிஸ்கிரிமினேஷன். ஸோ எப்படி ஸ்டாப் பண்ணுறது? ரொம்ப சிம்பிளுங்க. டெய்லி லைஃப்பில் 3 கொஷின்ஸ் கேட்டால் போதும். நான் கம்பேர் பண்ணுறேன்னா? நான் உங்கள் ஃபீலிங்ஸை சீரியஸாக எடுத்துக்கிறேன்னா? நான் வேல்யூவை மணி, மார்க்ஸ், சக்ஸஸ் வச்சு ஜட்ஜ் பண்ணுறேன்னா? இந்த 3 கொஸ்டின்ஸ் நம்ம டோனை மாற்றும், கான்வர்சேஷனை மாற்றும். ஈக்குவாலிட்டி பெரிய ஸ்டேஜில் ஆரம்பிக்காதுங்க, அது நம்ம டெய்லி லைஃப் பிஹேவியரில் தான் ஆரம்பிக்கும். இன்னைக்கு நம்ம வேர்ல்டை மாற்ற ட்ரை பண்ண வேண்டாம், கொஞ்சம் அவேர்னஸ் போதும், கொஞ்சம் ரெஸ்பெக்ட் போதும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பேசினா போதும். இதுதான் இன்னைக்கு டேக் அவே, இதுதான் இன்னைக்கோட மனம் பேச்சு. இது உங்களுக்கு கனெக்ட் ஆனால் மனம் பேச்சுக்கு இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை பை மக்களே.